அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஏடூர் கிராமத்தில் மர்ம காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். திடீர் மர்ம காய்ச்சல் குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். டேவிட் வணக்கம். இந்த மர்ம காய்ச்சலால் மொத்தம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏடூர் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் அங்கு சில மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கிராமத்தில் வசித்து வரும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் தொடர்ந்து அவதிப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் அருகே உள்ள எலாவூர் சுறாப்பள்ளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று பலர் வீடு திரும்பிய நிலையிலும் மேலும் பலர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இது குறித்து சுகாதார ஆய்வாளரிடம் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் முறையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள ஏடூரில் உள்ள சுரேஷ் என்பவர் காய்ச்சலால் அவதிப்பட்ட வந்த நிலையில் அவர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள கோட்டக்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றார். ஆனால் அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் என சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி அங்கு உயிரிழந்த நிலையில் அந்த கிராமத்தில் தொடர்ந்து தனியார் அதாவது காய்ச்சலானது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது 50 முதல் 100க்கும் மேற்பட்டவரை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் அங்கு சிகிச்சைக்கு முகாம் வேண்டும் என கோரிக்கை எழுதினர். ஆனால் அரசு சார்பில் அதற்கு எந்த ஒரு முகாமும் நடத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டு காலத்தில் இதுவரை மருத்துவ பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டும் உள்ளது. அதாவது அந்த அரசு மருத்துவமனைகளோ மேம்படுத்தப்படவில்லை, மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ பற்றாக்குறைகள் உள்ளது, போதிய மருந்துகள் இல்லை எனவும், அதாவது பருவ காலங்களில் மருத்துவ முகாமும் முறையாக கட்டமைக்கப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதன் காரணமாகவே இந்த காய்ச்சல் அதிகரித்து வருவதற்கான காரணமும் இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டேவிட்.